இயேசுவின் பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் யாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை. 1 யோவான் 3:1-10 கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் நிக்கோலஸ் ஜின் சென்ட்ரோப். இவருடைய பிறப்பு 26ஆம் தேதி மே மாதம் 1700வது வருடம். இவருடைய இறப்பு 9ஆம் தேதி மே மாதம் 1760வது வருடம். இவருடைய நாடு ஜெர்மனி. இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இவ்வாக்கியத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கவும் கேட்டிருக்கவும் கூடும். இந்த வாக்கியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவ பாடல்களும் உண்டு. ஆனால் இது ஒரு மிஷனரி சங்கத்தை ஏற்படுத்தி அநேக மிஷனரிகளை உருவாக்கி அனுப்பியதை குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஆம், மொரோவியன் சகோதர ஐக்கிய கூட்டத்தார். இது ஒரு மிஷனரி ஸ்தாபனம். பலவிதமான துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த மிகவும் கடினமான தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருபவர்கள்தான் இவர்கள். இம்மிஷனரி ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர் ஓர் பெரிய பிரபு. இளமையில் தெய்வ அன்பு இல்லாதவராக வளர்ந்து வந்தார். ஆனால் ஒரு நாள் தன் ஊரில் இருக்கும் ஓவிய கண்காட்சிக்கு சென்றார். அங்கே பற்பல படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. திடீரென ஒரு படம் இவர் கண்ணில் பட்டது. அதிகமாக இவர் இதயத்தை அப்படம் ஊடுருவி பாய்ந்தது. அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய உருவப்படம். அப்படத்தின் கீழ் ஒரு வாசகம், இவை எல்லாவற்றையும் உனக்காக சகித்தேன், நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய். இதை பார்க்க பார்க்க அப்பிரபுவின் உள்ளம் உருகியது, இதயம் இலகியது, கண்களில் கண்ணீர் வழிந்தது, சிந்தனையில் சிறப்பான திட்டம் வளர்ந்தது. தன்னை இயேசுவுக்கு கையளித்தார் அவர். அவர்தான் இந்த நிக்கோலஸ் சென்ட்ரோப். தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஊழிய பணிக்காக செலவிட்டார். மொரோவியன் மிஷனரி சங்கம் உருவானது. பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று தனக்கு புதுவாழ்வு தந்த கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவித்தார். மொரோவியா சங்கத்தால் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் 1741ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று
அங்கு பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட காரணமானார். அன்பரே, இயேசுவின் வார்த்தைகள் உங்களை எதை செய்ய தூண்டுகிறது? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த வார்த்தைகளை கேட்ட நொடி பொழுதில்லை அந்த பிரபுவாக இருந்த நிக்கோலஸ் தன்னுடைய உலக ஆஸ்திகள் எல்லாம் குப்பை என்று எண்ணி அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அன்பரே, இன்று இந்த வார்த்தை நம்மை நோக்கி கேட்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்கிறோமா? ஊழியத்தை தாங்குகின்றோமா? ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்னும் இயேசுவை அறியாத பெரும் கூட்டம் தேசத்தில் உண்டு. அவர்களுக்காக செயல்படுவதற்கும் அவர்களுக்காக ஓடோடி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கும் ஆட்கள் அவசியம், தேவை இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நாம் கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு சொல்லுவோம். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜனங்களும் ஆசீர்வதிக்க நாம் ஒரு காரணமாக இருப்போம். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஏசாயா 16ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.